friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான கோதுமை கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். கேக்குக்கு மாவு பண்றதுக்கு நமக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 1/4 கப் unsalted butter எடுத்துர்க்கேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து முன்னாடியே எடுத்து வெளிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 55 கிராம் போல இருக்கும். வெண்ணெயோட அளவு வந்து குறைக்காதீங்க. குறைவா சேர்த்தோம்னா சாஃப்ட்டா வராது கேக். விஸ்க் வச்சு 1 நிமிஷம் போல நல்லா அடிச்சுக்கோங்க. இதுல நான் இன்னைக்கு பிரவுன் சுகர் சேர்க்க போறேன். அப்படி இல்லனா சாதாரண வெள்ளை சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இதே அளவு சேர்த்தா போதும். 1/2 கப் பிரவுன் சுகர், இது வந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 2 முட்டை. முட்டையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது வந்து 125 கிராம். இதை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பால், 1/4 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், முட்டை வாசம் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. லைட்டாக எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். இதுக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கேக்குக்கு மாவு தயாராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் பேனில் மாற்றிடலாம். ஓரங்களில் வெண்ணெய் வச்சு தடவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம பவுண்ட் கேக் ஸ்டைலில் பண்ணுறதுனால மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் நிறைய கேக்கை குக்கர்லேயும் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேன்லேயும் நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கனமான பேனாக எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடில் வச்சுக்காதீங்க. மிதமான சூடில் 5 நிமிஷம் போல் இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு மூடிக்கோங்க. அதிகமான சூடு வைக்காதீங்க. சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான சூடு இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரமாக கரிஞ்சிரும். மிதமான சூடில் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் போல் ஆகும். இருக்கட்டும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வைக்கக்கூடிய சூடு. ஒருவேளை சூடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரெடி ஆகும். அதே நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா ரெடி ஆகியிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம பேனில் பண்ணது எவ்வளோ அழகாக உள்ள ஓட்டையாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே அளவு வச்சு இன்னொரு பேட்ச் நான் பண்ணியிருக்கேன். அவனில் போய் வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அவன்லேருந்து கேக்கை வெளியே எடுத்தாச்சு. எனக்கு வந்து சரியாக 30 நிமிஷம் போல் ஆச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக பேக் ஆகியிருக்கு. இது ஆறட்டும், வச்சிடலாம். மேலே வந்து இந்த சின்ன கிராக் மாதிரி வருதில்ல, இது வந்து நம்ம ஒடுங்கின பேனில் வச்சதுனால இந்த மாதிரி சின்ன கிராக் வரும். அகலமான பேனில் வச்சா இந்த மாதிரி கிராக் எதுவுமே வராது. டடா, நம்மளோட கோதுமை கேக் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோதுமை கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.